கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. வெஸ்டர்ன் கார்டில் ஒரு பறவையோ ஒரு மிருகத்தையோ ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முதுமலையில் ஒரு சிம்பிளாக ஒரு டைகர் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிருங்க பார்க்கலாம், முடியவே முடியாது. ஜூவில் இருக்கிற ஒரு டைகரை வந்து திடீர்னு காட்டுக்குள்ளே விட்டால் என்ன செத்து போய்டும் சார். அது வந்து அதுக்கு 5 அறிவு சார், அதுக்கு 6வது அறிவுலாம் வேலை செய்யாது. அதுக்கு 6வது அறிவு வேலை செஞ்சதுன்னா நீங்களே இருக்க முடியாது. அனிமல் பிஹேவியரை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்காமல் உங்களாலலாம் நம்மளால் அந்த இடத்துல இது பண்ண முடியாது. குழந்தையோடு இருக்கிறப்ப குட்டியோடு இருக்கிறப்ப எல்லா மிருகமும் ஹைலி ப்ரொடெக்டிவாக இருக்கும். மேலேயே எதிர்த்து விரட்டுற லெவலுக்கு ஃபீமேல் அந்த டைமில் ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கேயோ நிற்கிற யானை அந்த இதில் பார்த்தேன், பின்னாடி ஃபேமிலிலாம் இருக்கும், இவரே விசில் அடிப்பார், அந்த யானை அங்கேருந்து வந்து நேராக மீச்சு. அதனோட ஃபுட் செயினில் நம்ம கிடையாது சார். எந்த மிருகத்தோட ஃபுட் செயின்லேயும் நம்ம மனுஷன் கிடையாது. அதனால் நம்மளை சாப்பிட்ணும், நம்மளை அடிக்கணும் அப்படின்லாம் எனக்கு. பட் ஆனால் மனுஷன்தான் வந்து ஈஸியஸ்ட் ப்ரேன்னு அதுக்கு ஒரு தடவை தெரிஞ்சதுன்னா இப்போ நிறைய ஊர்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய காடுகள் பார்த்துருப்பீங்க. உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு காடு சார் எனக்கு வந்து எனக்கு தமிழ்நாட்டு காடு தான் சார் எனக்கு ரொம்ப எப்போ, அதாவது இம்ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை சார். நம்ம ஊர் காடு முதல்ல முழுசாக பார்க்கணும். இது வந்து ஒரிஜினல் அட்வென்ச்சராக தானே? ஆமாம் சார். இல்லை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது பயங்கர சேலஞ்சிங் சார். ஆஃப்ரிக்காவில் எடுத்துடலாம். வெஸ்டர்ன் காட்டில் ஒரு பறவையோ ஒரு மிருகத்தையோ ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப்ரிக்காலெல்லாம் ஜீப்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா லைன், எலிஃபெண்ட்டு, ஜீப்ரா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். அங்கேயே எங்கே இருக்கு? இல்லை, அது பெரிய பிளெயின் ஃபாரஸ்ட் சார். இங்கே அடி கிடையாது. இது நீங்கள் மலை, இது ஃபாரஸ்ட்டே வந்து டெரெயின் பேஸ்டில் தான் இருக்கும். இது நீங்கள் வந்து நீங்கள் அதனுடைய ஒரு 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 கொஞ்சமான பகுதியில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அது எங்கே நீங்கள் இறங்கி போய், அதனால தான் இங்கே டைகர்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எத்தனை தான் அது இருந்தாலும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரேரஸ்ட் ஆஃப் எலிஃபெண்ட் மட்டும் நிறைய பார்க்கலாம், ரோட்டில் பார்க்கலாம். ஆனால் அங்கே பார்க்குற மாதிரி இவ்வளோ மந்தையெல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் நீங்கள் டீப்பாக உள்ள நடந்து டிபார்ட்மெண்ட் ஆளுங்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் மந்தைகளை பார்க்கலாம். மந்தைகள்லாம் நீங்கள் எத்தனை மந்தைகள் பார்க்கறது கஷ்டம். நீங்கள் ஒரு 50 யானை மொத்தமாக பார்த்துருக்கீங்களா? ஆனால் உள்ளே இருக்கும், காட்டுக்குள்ளே இருக்கும். 50 யானை 60 யானை மொத்தமாக நீங்கள் படம் எடுக்க முடியும். பட் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறலாம், ரோட்டில் பார்க்குறோம், 1 பார்க்குறோம், 2 பார்க்குறோம், அதே தான் க்ராஸ் பண்ணி போகிறப்ப பார்க்குறோம், அவ்வளோதான் இல்லையா. இங்கே தான் ஆக்சுவலாக டஃப் டெரெயின். இங்கே தான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. இங்கே நீங்கள் முதுமலையில் ஒரு சிம்பிளாக ஒரு டைகர் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிருங்க பார்க்கலாம், முடியவே முடியாது. ஓகே, அவ்வளோ சீக்கிரம் டக்காக முடியாது. ஏன்னா அது 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 அந்த இப்படி ஏறி அந்த பக்கம் ஏறிங்க, அந்த மலை 2 மலை தாண்டி அந்த பக்கம் போயிடும், நம்ம வந்து போக முடியாது. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தடோபா அந்த மாதிரி இடங்களில் டைகர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அங்கே எலிஃபெண்ட்ஸ் இல்லை, டைகர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல டைகரை நாய் மாதிரி பார்க்கலாம், நாய்க்குட்டி மாதிரி பார்க்கலாம். அங்கே ஜீப்பில் நீங்கள் பார்த்துடலாம். நம்ம காட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, ஜூவில் இருக்கிற ஒரு டைகரை வந்து திடீர்னு காட்டுக்குள்ளே விட்டால் என்ன ஆகும்? செத்து போய்டும். என்ன சொல்கிறீங்க சார்? ஜூக்குள்ளே ஒரு டைகர் இருக்குது. அந்த டைகர் நீங்கள் போய் பாருங்க. எந்த விலங்கினமாக இருந்தாலும் அப்படி தான் சார். அது வந்து அதுக்கு 5 அறிவு சார். அதுக்கு 6வது அறிவுலாம் வேலை செய்யாது. அதுக்கு 6வது அறிவு வேலை செஞ்சதுன்னா நீங்களே நீங்கள் இருக்க முடியாது. அதுக்கு 5 அறிவு. அது ஒரு ஜூக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டைகரு அதனுடைய இதுக்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த கூண்டுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அந்த கதவை திறந்து விட்ருங்க ஒரு நாள், அது கதவு வழியாக வெளியில் வர தெரியாது, அந்த இடத்துல கதவு இருக்குன்னே தெரியாது, அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து அதனுடைய அறிவு அவ்வளோதான் அதுக்கு சொல்லித்தரும். அது மாதிரி அது வந்து அது இன்ஸ்டிங்க்ட் வேலை செஞ்சால் மட்டும்தான் அதனால் சர்வே ஆக முடியும். அதனோட இன்ஸ்டிங்க்டெல்லாம் ஜூக்குள்ளே போய் அது செத்து போய்டும். அதுக்கு வந்து கறியை வந்து கரெக்டாக டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அதுக்கு வந்து ஒரு 3 கிலோவோ 5 கிலோ கறி போடுவாங்க, இல்லை ஒரு 10 கிலோ போடுவாங்க, அது சாப்பிடும், அவ்வளோதான். அதுக்கு வந்து ஹண்டிங்கிற அந்த இன்ஸ்டிங்க்டே வேலை செய்யாது. நீங்கள் இங்கே கேப்டிவிட்டியில் வளர்ந்த ஒரு டைகருனால வேட்டையாடும். இப்போ கூட சமீபத்தில் ஒரு புலியை
காட்டில் வச்சு ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு அது காட்டுக்குள்ளே விட முடியலன்னு கடைசியில் ஜூவில் விட்டுட்டாங்க கொண்டாந்து. ஏன்னா அதுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் போச்சுன்னா அவ்வளோதான், அது டைகரை அதுக்கப்புறம் அதுக்கு அந்த வைல்டாக சர்வைவ் ஆக முடியாது. இப்போ நீங்கள் போகும்போது ஏதாச்சும் மறக்க முடியாத சம்பவம் உங்களுக்கும் விலங்குகளுக்கும்னா எதை சொல்லுவீங்க? இந்த இன்சிடெண்ட் என்னால் மறக்க முடியல. மறக்க முடியாத சம்பவங்கள் எனக்கு காடுகளே நான் போகிற ஒவ்வொரு ட்ரிப்புமே எனக்கு மறக்க முடியாது சார். எனக்கு வந்து ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ட்ராவல் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரலும் எனக்கு வந்து எந்தெந்த இடம் எல்லாமே வந்து அதாவது என்ன சொல்கிறது, செரிஸ் தான். அந்த மொமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். அது வந்து இந்த பர்டிகுலர் ஏன்னா நான் வந்து இது கிடையாது சார், போனேன் இதை பார்த்தேன். ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு ஒரு குரங்கு அதனுடைய குட்டி வந்து செத்து போச்சு. ஓ, நான் அந்த இடத்துல 2 நாள் தங்கியிருந்தேன். அந்த 2 நாளுமே அது கையில் வச்சுட்டு அந்த இடத்துலையே இருந்தது. அதை நான் எடுக்கணும்னு பார்த்தா எனக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கல. அது அந்த குட்டி அழுகி அது கையிலே தூக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு அதாவது மதர்வுட் அப்படிங்கிறது வந்து விலங்குகளுக்கு நம்மளோட ஜாஸ்தி இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறது. அது எனக்கு அது இருக்குது, என்கிட்ட அந்த பிக்சர்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ நல்லா அவுட்டு வரல. அதனால் அது வந்து நான் வெளியில் எடுக்கலை. ஆடிட்டிங்காக இருந்துச்சு அந்த. ஆனால் ரொம்ப நல்லா எனக்கு நான் 2 நாள் அதை பார்த்துட்டே இருந்தேன். அது வந்து கையிலேயே அழுகின குட்டியை குட்டி யானை கூட அந்த மாதிரி அழுகின குட்டியெல்லாம் இழுத்துக்கிட்டே வருமா? ஆமாம், கூடயே நிற்கும். ஆனால் அதனுடைய சர்வைவல் வேறு வழி இல்லாமல் ஒரு குரங்கு நான் பார்த்தே இருக்கேன். கையிலேயே அழுகின குட்டி தூக்கிட்டே சுற்றுச்சு. ஒரு 2 நாள் நான் அங்கே தங்கியிருந்தேன். 2 நாளுமே வச்சுருந்துச்சு, அது போடவே இல்லை. இப்போ வந்து வேட்டையாடுதல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் ஹண்டர்ஸை பார்த்தாலுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். எப்படி ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு புலியையோ மற்ற விஷயங்களையும் அந்த காலத்தில் வேட்டையாடி இருக்கும். அது மாதிரி வேட்டையாடுறதுலேயும் நீங்கள் வாவ் அப்படின்னு நினச்சவர்கள்னா யாரை சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் பயங்கரமாக புகழ் வாங்கினவங்க வந்து ஜிம் கார்பெட்டு. அவர் பேரில் ஒரு நேஷ்னல் பார்க்கே இருக்குது உத்தரகாண்டில். பட் நம்ம ஊர் பகுதிகளில் ரொம்ப பேர் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சதர்ன் இந்தியாவில் இருந்த ஒரு ஜிம் கார்பெட்டுன்னு நம்ம கெனத் ஆண்டர்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பெங்களூர் பேஸ்டு. ஓகே. அவர் வந்து இந்தியாவில் பிறந்தவர் தான். ஆங்கிலோ இங்கிலீஷ்காரர். இல்லை அவர் ஸ்காட்லாண்டு. ஓகே ஓகே. அவருடைய புக்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஜிம் கார்பெட் எப்படி மேன் ஈட்டர்ஸை வந்து அடித்தாரோ நார்தர்ன் இந்தியாவில், சதர்ன் இந்தியாவில் வந்து கெனத் ஆண்டர்சன் நிறைய இந்த மாதிரி வேட்டை சுவாரஸ்யமாக இது பண்ணியிருக்காரு. அவருடைய புக்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கெனத் ஆண்டர்சனோட புக்ஸு. ஓகே. இந்த ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும்ல படிக்கும்போது, இந்த 2 பேரோட புக்ஸையும் படிக்கும்போது அந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டு ரொம்ப இல்லை, அவர் இந்த சீகூர் டைகர்னு சொல்லிட்டு இவர் கென்னத் ஆண்டர்சன் ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் அது ஊட்டி பக்கத்தில் நடந்தது தான். அந்த சீக்வன்சஸ் அதாவது அதை பற்றி அவர் எழுதுனது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து சமாலா வேலி டைகர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருப்பார். ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். அதில் தான் அவர் வந்து அந்த மேனிட்டஸ் வந்து ஒரு ஆள் அடிச்சிருச்சுன்னா அவர் எழுதின கதை இது. கதை இல்லை, அந்த இன்சிடெண்ட்டு. அந்த ஒரு ஆளை அடித்து இழுத்து கொண்டு போய் ஒரு ஓடையில் போட்டு பாதி சாப்பிட்டு போயிடும். இவர் எப்படின்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணி வேட்டையாடுற மாதிரி எழுதியிருப்பார். அது அதாவது திரும்ப வரும். அந்த மேனிட்டஸ் வந்து பாதி எப்பயுமே எல்லா மிருகமும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும், திரும்ப வந்து அதே தான் சாப்பிடும். அந்த புலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல இவர் வந்து மரத்து மேலே உட்காந்து வேட்டையாடுறதுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையில் உட்காந்துருப்பார். ஒரு பாறையில் உட்காந்துருக்கிறத அவர் நரேட் பண்ணியிருப்பார். பாறையில் உட்காந்துட்டு அந்த புலிக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அப்போ அவர் வந்து ராத்திரி ஃபுல்லாக தனியாக தான் அந்த இடத்துல புலிக்காக வெயிட் பண்ணார். அப்போல்லாம் இதில் அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்போ இவர் வந்து புலி வந்து அவர் என்ன விஷனில் வச்சுருப்பாருன்னா அந்த ஓடையில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அவருக்கு ஃபுல்லாக வியூ இருக்கிற மாதிரியும் எதிர்த்தாப்புலேயும் அவருக்கு தெரிகிற மாதிரி பார்த்துட்டு மேலே வந்து புலி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பாறை கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருந்தது, அதனால் உள்ளே படுத்துருந்தேன். நான் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிமார். ஆனால் நைட்டு டைமில் ஒரு மிட் நைட் ஆகிறப்போ அந்த டைகர் வந்தால் காடு வந்து அந்த மிலாமான்கள் சாம்பார்டின்னு சொல்லுவோம், அது கத்துச்சு.
அது கத்துறப்போ சரி டைகர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கேளையாடெல்லாம் கத்த ஆரம்பிச்சிது. அப்புறம் டைகர் இங்கே வருது, அந்த அந்த இதுகிட்ட இறந்த சடலத்தை சாப்பிட வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைகர் அவர் கணக்குப்படி அது கத்துற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அந்த 15 நிமிஷத்தில் நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு அவர் 15 20 நிமிஷத்தில் டைகர் இங்கே வந்துடும்னு அவர் கணக்கு பண்ணார். பார்த்தா 40-45 நிமிஷம் ஆகிடுச்சி, அது வரல அப்படின்னு அவர் போட்டிருப்பார். நான் அப்போ வந்து மானும் கத்துறதை நிறுத்திடுச்சு, காடே அமைதி ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த டைகர் இன்னும் என் கணக்குப்படி 20 நிமிஷத்தில் வந்திருக்கணும், ஆனால் வரல அப்படின்னு போட்டிருப்பார். அப்போது இவருக்கு வந்து என்ன இது வரல அப்படிங்கிறப்ப அவரே சொல்லியிருப்பார், எனக்கு எப்பயுமே காட்டுக்குள்ளே என்ன நிறைய இடத்துல காப்பாற்றினது என்னது ஒரு 6வது சென்ஸ் வந்து என்னை வந்து அலர்ட் பண்ணோம். அப்போ அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த சென்ஸ் வந்து இந்த புலி இவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அலர்ட் பண்ணோம். இவர் வந்து அவர் சொல்லிச்சு அப்படின்னு அவர் இருப்பார். அப்படியே அந்த அலர்ட் பண்ணுறத அந்த புலி வந்து இவர் எப்படி இது என்ன தான் பார்த்துட்ருக்குன்ற இவர் வந்து சரி இனிமேட்டு இங்கே பார்க்கக்கூடாதுன்ட்டு அந்த பாறையை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து மேலே எட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பார்ப்பார். இவர் இப்படி யோசிக்கிறப்பே மேலேருந்து கல்லெல்லாம் விலக ஆரம்பிக்கும், சின்ன சின்ன கல்லெல்லாம். இப்போ ஓகே மேலே தான் அந்த புலி இருக்குது, நமக்கு தலைக்கு மேலே தான், வேறு வழியில் ஷூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை வெளியில் விட்டு அந்த துப்பாக்கியை வச்சு சுட்டப்போ கரெக்டாக அந்த புலியும் க்ளோஸ் ரேஞ்சில் தாண்டும். அப்போ அது காது வந்து பிச்சுட்டு போயிடுச்சு, அந்த காதனோட பீஸ் அந்த இடத்துல காலில் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிப்பேன். அது வந்து அதெல்லாம் ஆக்சுவலாக தமிழில் சூப்பராக இருக்கும் அது. ஓகே, இப்போ அந்த வேட்டைக்காரங்களுக்கு அப்படிங்கிற அந்த குணாதிசயம்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க ஜிம் கார்பெட் ஏன் அவர் பேரில் நேஷ்னல் பார்க்கே வந்துச்சு, அவர் ஒரு ஹண்ட்ரு தானே. அவர் வந்து மேனிட்டஸை வேட்டையாடு முன்னாடி வேட்டைக்காரனாக இருந்தவர் ஷூட்டிங் ரெண்டுலேயும் ஒன்று தான் சார். ஃபோட்டோகிராஃபருக்கும் ஒன்று தான், வேட்டைக்காரனுக்கும் ஒன்று தான், ஷூட்டிங் தான் அது பேர். அனிமல் பிஹேவியர் தெரிஞ்சால் தான் நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும். அது நீங்கள் அதனால தான் அவர் வந்து அதனுடைய பிஹேவியர் தெரிஞ்சு பண்ணதுனால தான் அவர் பின்னாடி கன்சர்வேஷனிஸ்டாக மாறி காடுகளை பாதுகாக்கிறதுக்கு அவர் நிறைய இது பண்ணதுனால தான் அவர் பேரில் தான் சார் ஃபஸ்ட்டு இந்தியாவோட நேஷ்னல் பார்க்கு ஜிம் கார்பெட் பெரிய பார்க்கு அவர் பேரில் தான். அவருடைய இதுவும் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்டோரிஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த சீக்வன்ஸ் வந்து. ஆமாம், அது மாதிரி அது வந்து வேறு என்ன விஷயம் ஜிம் கார்பெட்லேருந்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்குறீங்க? இல்லை அது ஜிம் கார்பெட் ஸ்டோரியிலையும் ஒரு தடவை சொல்லியிருப்பார். அதாவது அந்த மேன் ஈட்டிங் லெப்பர்ட் ஆஃப் ருத்ரபிரியாக்னு ஒரு கதை இருக்குது, அவர் ஒரு பெரிய இது, அது ரொம்ப ஃபேமஸான இது. அதுலேயும் அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அந்த லெப்பர்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 300 பேர் மனுஷங்களை கொண்ட ஒரு லெப்பர்டு, ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண லெப்பர்டு. அந்த லெப்பர்டை ஷூட் பண்ண இடம் வந்து இன்னமும் வந்து பாதுகாக்கப்படுது. அந்த மரம், இந்த மரத்து மேலேருந்து எந்த மரத்துலேருந்து சொல்கிறாரோ இந்த இடம் இன்னமும் வந்து ஜிம் கார்பெட்டோடைய நினைவாக வச்சுருக்காங்க. அவர் அதில் அந்த லெப்பர்டை பற்றி சொல்லியிருப்பார். இந்த லெப்பர்டுக்காக ஒரு ஆட்டை கட்டிட்டு ராத்திரியில் இதே மாதிரி தான் காத்திருப்பார். அவர் வந்து கன்னின்னு சொல்லுவாங்க, அதை கட்டிட்டு ஆட்டை கட்டிட்டு காத்திருத்துட்டு ஒரு விடிய காலம் வரலாம் ஆகிடும். அந்த ஆடு அது பாட்டுக்கு இருக்கும், இது வராது அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஆட்டை இறங்கி சரி நம்ம இது ஃபாரஸ்ட் பங்களாவில் போய் படுத்துட்டு ஏன்னா இதுக்கு மேலே வராது, சவுண்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை இறங்கி அவுத்துட்டு இழுத்துட்டு கூட நடந்து போவோம். காட்டு வழியாக தான் போகணும், இருட்டில் போயிட்டுருப்பார் தனியாக. ஆமாம், தனியாக தான். மேனிட்டர்ஸ் வந்து அவங்க சொல்கிறபடி அவங்க அடித்ததெல்லாம் வந்து தனியாக தான் ஒரு காட்டுக்குள்ளே தான் இது. அந்த ஆட்டை ஆகுதுன்னா அந்த ஆடு அவர் இழுத்துக்கிட்டு போகும். அப்போ என்னென்னா வந்து அந்த ஆட்டை வந்து அவுத்து விட்ருவார். அதுக்கு முன்னாடி ஓடும், அந்த ஊருக்கு கிராமத்தை நோக்கி ஓடும், இவர் பின்னாடி போயிட்டுருப்பார். இப்படி போனவுடனே ஒரு கவ் மாதிரி ஒரு ரோடு அப்படியே வளையும் ரோடு, அந்த வளையமா அது வளையிறப்போ பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடி போயிட்டுருப்பார். அந்த ஆடு அந்த ரோட்டில் வளைஞ்சி போயிடும். வளைஞ்சி போனோடனே இவர் போயிட்டே இருப்பார். அந்த வளைவை திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து செத்து கிடக்கும். அந்த ஆடு வந்து செத்து கிடக்கும். அது வந்து அந்த சிறுத்தை வந்து இவர் சொல்லியிருப்பார், எனக்கு அது வந்து சொன்ன மெசேஜ், அது நான் இங்கே தான் இருக்கேன், இது வந்து எனக்கு வச்ச நீ பொறி கிடையாது அப்படின்னு சொல்லி கடிச்சு போட்டு போயிருக்கோம். அது கொண்டு போவோம், எனக்கு நீ இந்த பொரியெலாம் எனக்கு வைக்காது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அந்த சொல்லியிருக்கான். சூப்பராக இருக்கும் அந்த சீன். அது கொண்டுருவாங்க அந்த அது கொண்டு அது அந்த ஒரு புலியே
அந்த ஒரு சிறுத்தையை கொல்றதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜுக்கு எழுதியிருப்பார் அவர். அது தமிழ்லேயும் நரேட் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ விஷயங்களை தேடுறீங்க, அந்த இடங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதான் என்னுடைய காலத்துக்குள்ளே தமிழ்நாட்டு காடுகளை முழுசுமாக பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை, லட்சியம் எல்லாமே. டெப்த்தாக பார்க்கணுங்கிறது. அது ஃப்யூச்சரில் அது நடந்ததுன்னா. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த ஆஃப்ரிக்காவில் ஒருத்தர் வந்து ஒரு யானை வேகமாக வரும், கையை நீட்டுவார், அது வந்து என்ன நினைக்கும் தெரியாது, அப்படியே பின்னாடி போயிடும். ஆனால் அதே மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து வீம்புக்குனுமே ட்ரை பண்ணி சார் அடிச்சிருச்சு அவரை. அது நானும் அந்த இது பார்த்தேன் சார். அதாவது சார் அவங்க வந்து எப்படின்னா பார்க் ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட் நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டாஃபு, இதிலேருந்து வாட்சர்ஸு, ஆன்டி போச்சிங் ஸ்டாஃப், இந்த மாதிரிலாம் அவங்க காட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு காடு எடுத்தீங்கன்னா ஒரு 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 500 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு காடு இருக்குது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்க அனிமலோட சென்சஸ் அவங்களுக்கு பக்காவாக தெரியும். இப்போ நீங்கள் வந்து அண்ணா நகரில் போய் எவ்வளோ பீப்புள் வாழ்கிறாங்க, பிறப்பு இறப்பு என்னென்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும், இத்தனை யானை இருக்குது, இத்தனை சென்னாய் இருக்குது, இத்தனை புலி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மிருகத்துக்கு இந்த குணாதிசயம்னு அது தெரியும். ஏன்னா யானைலாம் பெரிய அனிமல். அது வந்து அவங்க வந்து ஈஸியாக அவங்க சென்சஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த அனிமலுக்கு இந்த பிஹேவியர்னு சொல்லிட்டு. அவர் வந்து உள்ளே போகிறப்ப நாங்களே பார்த்துருவோம். நாங்களே உள்ளே போகிறப்ப அவங்களோடலாம் போகிறப்ப, சார் இது விரட்டும், வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கோங்க விரட்டும்பாங்க. சில இல்லை சார் போங்க அது வராது, நீங்கள் ஃபோட்டோ எடுங்கம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த யானைகளை பற்றிய குணம் தெரியும். இந்த யானை நம்ம மனுஷன்லேயே இருக்கணும்ல, நம்ம பேசினா ரோட்லேயே ஒரு 2 பேர் சண்டை போட்டால் ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு போவான், ஒருத்தர் போய் சண்டையை தூண்டி விடுவான், ஒருத்தர் வேணும்னே பூந்து அடிப்பான். இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே. அதே மாதிரி அதுகளுக்குள்ளே குணாதிசயம் மாறுபடும். அந்த குணாதிசயம் அவங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் பண்ணாது சார், கிராஸ் பண்ணி போங்கம்பாங்க. சிலதுக்கிட்ட அங்கே இருக்க போய் சொல்லுவாங்க, அது வண்டி அடிக்கும் சார், துரத்தும் சார்பாங்க. அது அவங்களுக்கு தெரியறதுனால அவங்களால அப்ரோச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த பார்த்த வீடியோ வந்து இந்த எலிஃபண்ட் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் போகணும். அவங்க இன்னொன்று இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்மெல்லு, அவங்களோட வாய்ஸு, இது எல்லாமே அதுக்கு தெரியும், பரிச்சயமாக இருக்கலாம். ஓகே, அப்படி அது பேசுகிறப்போ அவருடைய அதை பார்த்துட்டு போய் நம்ம போயிட்டு நீங்கள் வந்து எங்கேயோ நிற்கிற யானை அந்த இதில் பார்த்தேன், பின்னாடி ஃபேமிலிலாம் இருக்கும், இவரே விசில் அடிப்பார், அந்த யானை அங்கேருந்து வந்து நேராக மிதிச்சிரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு அனிமல் பிஹேவியரை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்காமல் உங்களாலலாம் நம்மளால் அந்த இடத்துல இது பண்ண முடியாது. இப்போ மனுஷனா டப்புன்னு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விலங்குகளுக்கு எந்த சூழ்நிலையில் அதோட உச்சத்தை அடையும்னு சொல்லுவீங்க? அந்த கோவம் சார், விலங்குகள் வந்து எப்படியுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது சாதாரணமான மோடில் சாப்பிட்டுட்டு சைடில் நிற்கிறப்பெல்லாம் எத்தனை டிஸ்டர்ப் பண்ணாலும் 99% அது போயிடுது, அது சகிச்சுக்குது மனுஷனை. ஆனால் அது குட்டி இருக்கும், ஒரு 1 வீக் ஓல்டு காஃப் இருக்கும் கூட, யானை கூட குட்டி, இல்லை பைசன் கூட அதோட குட்டி இருக்கும். அந்த குட்டியோடு அது போகிறப்ப பெரிய யானை எல்லா இடத்துலையும் இறங்கிடும், பெரிய மாடு எல்லா இடத்துலையும் இறங்கணும், காட்டு மாடு இறங்கணும். சின்னது இறங்க முடியாதுப்ப தாய் கூட்டிகிட்டு போய் வழி காட்டி கூட்டிகிட்டு போகும். அந்த குட்டி வந்து காலுக்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிறப்போ அதை அந்த பக்கம் போக விடாமல் நம்ம கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டுருக்கோம்னா அதுக்கு தண்ணி வேணும், இல்லை அந்த இடத்துல என்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு அதுக்கு தெரியும். அதுக்காக குட்டியை கூட்டிகிட்டு போகிறப்போ முடியலைங்கிறப்போ அதுக்கு அடிக்கும். இன்னொன்று, குழந்தையோடு இருக்கிறப்போ, குட்டியோடு இருக்கிறப்ப எல்லா மிருகமும் ஹைலி ப்ரொடெக்டிவாக இருக்கும். நம்மளை மாதிரிலாம் இருக்கும், ரொம்ப ஹைலி ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஃபீமேல்ஸ் வந்து ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ் ஆர் கார், அது எல்லாமே வந்து டைகராக இருக்கட்டும், லெப்பர்டாக இருக்கட்டும், ஃபீமேல் குட்டியோடு இருக்கட்டும் ஹைலி ப்ரொடெக்ட். ஈவன் வந்து மேலேயே எதிர்த்து விரட்டுற லெவலுக்கு ஃபீமேல் அந்த டைமில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டைமில் வந்து ஆமாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு மேல் டைகர் வந்து ஃபீமேல் குட்டியை காப்பாற்றுறதுக்காக மேல் டைகரோட ஃபைட் பண்ணும். மேல் டைகரோட ஃபீமேல் டைகரோட மேல் டைகர் வந்து ஒரு 30% வெயிட் ஜாஸ்தி இருக்கும். இந்த 200 கிலோ இருந்தது, இது 150 கிலோ இருந்ததுன்னா அது 220 கிலோ இருக்கும், 200 கிலோ இருக்கும். ஆனால் இது ஃபைட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கப்போ அந்த சுச்சுவேஷனில் மனுஷன் வந்து நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணால் நிச்சயமாக அடிக்கும். இன்னொன்று, அதனுடைய இனப்பெருக்க காலத்தில்
அந்த அந்த இனப்பெருக்க காலத்தில் வந்து அது அந்த மோட்டிவில் மட்டும்தான் சார் இருக்கும். அது உணவே எடுக்காது. அந்த மாதிரி உணவே எடுக்காமல் அது வந்து தேடிட்டு இருக்கிறப்போ நமக்கு நார்மல் பப்ளிக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதுக்கு எதுக்காக அது சுற்றுது, எதுக்காக ரோட்டில் போகுது. எலிஃபண்ட்லாம் மஸ்து இந்த மத நீர் வடியும், அது மஸ்தில் இருக்கிறப்ப அது தெரியாமல் அதுவே வந்து சாப்பிடாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில், ஃபீமேலை தேடி சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் போய் அது வழியை தடுக்கிறப்ப ராட்டிக்காக அடிக்கும். அதுவாக வந்து இன்டென்ஷன்லாம் யாரையுமே அடிக்காது. ஃபுட்டுக்காகவும் இதுக்காக மட்டும்தான் மிருகங்கள் மனுஷனுக்கும் தாக்குறது. இன்னொன்று வந்து எதேச்சமாக ரொம்ப க்ளோஸாக க்ராஸ் பண்ணிட்டோம், கவனம் இல்லாமல் எதாச்சமாயா அது இருக்கிறது தெரியாமல் ரொம்ப க்ளோஸாக, அதாவது கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மிருகத்துக்குமே கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. எல்லாம் நமக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. நீங்கள் எந்த லெவலுக்கு நான் உங்கள்கிட்ட பேச முடியுமோ அந்த லெவலுக்கு தான். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அதை நம்ம போய் ஃபேஸ் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ அது இப்படி வருது, நம்ம ரோட்டில் போகிறோம், அது வர்றது தெரியாமல் போயிட்டோம்னா நிச்சயமாக அடிக்கும். ஏன்னா அது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அது அலோவே பண்ணாது. ஓகே, அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம வந்து ஒரு அனிமல் பிஹேவியரிஸ்ட்டாக அது பின்னாடி இருந்து நீங்கள் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒரு மிருகம் வந்து இதாக இருக்கும். நீங்கள் இப்போ டைகருமே பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறப்போ நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே வந்தவுடனே தான் அது ஓடவே ஆரம்பிக்கும். அது வரலும் அது இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் அந்த மான் அந்த ஜோனுக்குள்ளே வரலும் அது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது பேர் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நிறைய பேர் இப்போ என்னன்னு தெரியாமல் போயிடுறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிலெலாம் வந்து ஓனாய் மனித வேட்டையாடுதுன்னு சொல்கிறாங்க. அது எதர் வந்து ஏதாவது டெட் பாடியை சாப்பிட்ருக்கோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாக யாராவது ஒருத்தங்க கிராஸ் ஆகி மாட்டியிருப்பாங்க. ஒரு டைம் அந்த மாதிரி இதாகிடுச்சுன்னா அதுலேருந்து ஈஸியஸ்ட் ப்ரே வந்து மனுஷன்தான், இவன் ஒன்றுமே இல்லை. அது வரலாம் நம்மளை பார்த்தாலே வந்து அதனோட ஃபுட் செயினில் நம்ம கிடையாது சார். எந்த மிருகத்தோட ஃபுட் செயின்லேயும் நம்ம மனுஷன் கிடையாது. அதனால் நம்மளை சாப்பிட்ணும், நம்மளை அடிக்கணும் அப்படின்லாம் எனக்கு. பட் ஆனால் மனுஷன்தான் வந்து ஈஸியஸ்ட்டு ப்ரேன்னு அதுக்கு ஒரு தடவை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவனை தேடி தான் சுற்றுவோம். ஓகே, அதனால தான் இந்த ஓனாய் கூட்டமும் அப்படி சுற்றிட்டு. ஆமாம் சார். அதான் இது மேபி ஏதாவது டெட் பாடிஸ் சாப்பிட்ருக்கலாம் அங்கே. ஏன்னா அதெல்லாம் அந்த நானும் அதுக்கு டேரெக்டாலாம் பார்க்கல, அந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் தான் பார்த்தேன். ஒரு மாதிரி டெசர்ட் மாதிரி தான் இருக்குது. ஓனாயெல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைல்ட் ஃபாரஸ்ட்டை விட டெசர்ட்ஸ் அந்த மாதிரி சைட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த டெட் அனிமல்ஸு, ஓனாய் வந்து எதையுமே சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல் தான். அது மேபி அந்த மாதிரி சாப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அது இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு போகாதீங்க, உள்ளே போய் ட்ரிங்க் பண்ணாதீங்க, கண்ணாடி பாட்டில் உள்ளே போட்டு வராதிங்க. ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் ஒரு பெரிய யானைக்கு வந்து ஆபத்தாக முடியும், காலில் குத்திச்சுன்னா அதை எடுக்க முடியாது, அது செத்தே போயிடும். ஒரு வாட்டர் பாட்டிலோடைய சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸோடைய மூடி, அதில் இருக்க ஸ்வீட்னருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு மானம் முழுங்கிடுச்சுன்னா அதுக்கு டைஜஸ்ட் ஆக செத்து போயிடும். பிஸ்கட் பாக்கெட் கவர் அது தின்னா செத்து போயிடும். இந்த மாதிரிலாம் அது வந்து அது நீங்கள் சொன்னால் கேட்குறீங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. எல்லாமே பேக் பண்ணி இங்கேருந்து அங்கே போகிறப்போ மொத்தத்தையும் இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் இப்போ அங்கே இருக்கிற ஐட்டத்தை வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே இருக்கிறது எத்தனை எடுத்துக்கிறீங்க? உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.